வெளியிட்டது இந்த படத்துடைய கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். அதுக்குமே ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். சமூக பொறுப்போட தான் என்னுடைய முதல் படம் இருக்கும். சமூக சிந்தனையுள்ள விஷயங்களை தான் என்னுடைய முதல் படத்துல எடுத்தே தீருவேன் அப்படின்ட்டு இந்த படத்தை நமக்காக கொடுத்திருக்க படத்துடைய தயாரிப்பாளர் திரு எம் கிறிஸ்துதாஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். நெஞ்சு பொறுக்கதிலேயே இந்த படத்தை வாழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் விசிக தலைவர் முனைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்களை மேடைக்கு வருமாறு பணிவன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக திரைப்பட விநியோகிஸ்தர்கள் சங்க செயலாளர் திரு கலைப்புலி சேகர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக விசிக துணை பொதுச் செயலாளர் திரு வன்னி அரசு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இணை செயலாளர் திரு சவுந்தர பாண்டியன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக தயாரிப்பாளர் திரு செந்துரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக திரைப்பட தயாரிப்பாளர் திரு ஜே எம் முருகப்பெருமான் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். திரைப்பட குழுவை வாழ்த்த வருகை தந்திருக்கும் தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்கள் சங்க தலைவர் திரு DSR சுபாஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அடுத்ததாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் செயற்குழு உறுப்பினர் திரு எஸ் கமலக்கண்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக தயாரிப்பாளர் இயக்குனர் திரு VRR அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக தமிழ் தேசிய போராளி திரு முகிலன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து நடிகர் திரு ரென் ஜமீல் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திராவிட ஜனநாயக மக்கள் கட்சி அவைத்தலைவர் திரு இறைக்கவி நத்தானியேல் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக இயக்குனர் திரு ராசா விக்ரம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக படத்துல ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் அண்ட் நடிகர்கள் மேடைக்கு வர இருக்காங்க. ட்ரெய்லரும் பாடல்களும் பார்த்தோம், ரொம்ப அழகா நடிச்சிருந்தாங்க. படத்துடைய கதாநாயகர் திரு அரவிந்த் ரியோ அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம்.
படத்தில் இருக்கக்கூடிய மற்றும் ஒரு நாயகர் திரு காளிதாஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அடுத்ததாக படத்துடைய கதாநாயகி புவனேஸ்வரி ரமேஷ் பாபு அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அப்படியே நித்யாராஜ் நீங்களும் மேடைக்கு வந்துடலாம். படத்தில் நடித்த 2 கதாநாயக நாயகி அப்புறம் 2 பேர் சூப்பராக சப்போர்ட்டிங்காக வந்து நடிச்சிருந்தீங்க. 4 பேருமே மேடையில் இருக்காங்க. அடுத்ததாக நெஞ்சு பொறுக்குதில் என்ற ஒரு அற்புதமான படத்தை நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய கதை, திரைக்கதை, வசனம், எழுத்து அப்படின்ட்டு எல்லாத்தையுமே சிறப்பாக பண்ணி படத்தை இயக்கியிருக்கக்கூடிய இயக்குனர்கள் திரு பிளஸோ ராய்ஸ்டன் மற்றும் இயக்குனர் கவி தினேஷ்குமார் ஆகியோரை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஆக்சுவலி நீங்களே பார்த்துருப்பீங்க, இயக்குனர் அப்படின்னு போட்டு இருவர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த இருவர் இவங்க 2 பேரும் தான். ஸோ 2 பேருக்கும் நம்மளுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து நம்ம தெரிவிச்சுக்கலாம். பிளஸோ ராய்ஸ்டன், கவி தினேஷ்குமார் அவர்கள். அடுத்ததாக இன்றைய விழாவின் நாயகன் பாடல் மியூசிக் டைரக்டர் திரு எம்எல் சுதர்ஷன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக பின்னணி இசையை நமக்காக அளித்திருக்கக்கூடிய திரு ஜெயக்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். படத்தின் ஒளிப்பதிவாளர் திரு அப்துல் கே ரஹ்மான் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அடுத்ததாக திரு டாக்டர் பாஸ்கர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இயக்குனர் தயாரிப்பாளருக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்த இந்த படத்துடைய இணை தயாரிப்பாளர்கள் யோபு சரவணன், பியூலா கிறிஸ்துதாஸ் ஆகியோரை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஓகே, ஸோ அடுத்தது நம்ம நிகழ்ச்சியை துவங்க வேண்டிதான். நவரச கலைக்கூடம் திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் மூலமா நெஞ்சு பொறுக்குதில்லையே அப்படின்ற ஒரு நல்ல படத்தை கொடுத்தது, தயாரிச்சது மட்டும் இல்லாம இந்த படத்துல வில்லனா சூப்பரான ஒரு ரோலையும் வந்து பிளே பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய தயாரிப்பாளர் திரு எம் கிறிஸ்துதாஸ் அவர்கள் தற்போது வரவேற்புரை வழங்குவார்கள். நவரச கலைக்கூடம் நெஞ்சு பொறுக்குதலையே என்ற திரைப்படத்திற்கு வருகை தந்திருக்கிறதான பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் சினிமா நண்பர்களுக்கும் குறிப்பாக நான் பெரிதும் மதிக்கக்கூடிய அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்களுக்கும் மதிப்புக்குரிய அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கும் மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் கலைப்புரி சேகர் அவர்களுக்கும் ஏனைய தலைமை தாங்கு இருக்கக்கூடிய அனைவருக்கும் திரைப்பட குழுவின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து படம் பண்ணணும்னு, படம் பார்க்கவும் ஆசை, படம் பண்ண வேண்டும் என்றும் ஒரு ஆசை. அப்படி கதைக்களங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது சாதாரணமான படங்களை எடுக்கிறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஆனால் சமுதாயத்திற்கு ஏதாயிலும் நம்ம செலவு பண்ணுற பணம்
சமுதாயத்துக்கு ஏதாகிலும் ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் அப்படி என்று முடிவெடுத்த போது அப்போது கிடைத்த கதை தான் இந்த திரைப்படத்தினுடைய நெஞ்சு பொறுக்குதல்லைய கதை. இந்த கதை இந்த 21வது நூற்றாண்டிலும் நடந்து வருகிறதான சமூக பிரச்சனைகளை, ஒரு காதல் என்பது இயற்கையாக பருவமடைந்த ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இயற்கையாக நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு, அது திருமணத்திற்கு பிறகு இந்த சமுதாயம் அவர்களுக்கு என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறது, இந்த சமுதாயம் அவர்களை எப்படியெல்லாம் நடத்துகிறது என்பதற்கு ஒரு உதாரணமாக இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு காதலர்கள், 2 வேறு தரப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த காதல்கள் படுகின்ற பெரும் பிரச்சனை, அதன் விளைவாக ஏற்படக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை சுவாரஸ்யமாக கொண்டு இந்த கதையை நாங்கள் முடித்திருக்கிறோம். மீதினுடைய கதையினுடைய அனைத்து இதுங்களையும் திரைப்படத்தில் பார்த்தால் மிகவும் நலமாக இருக்கும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த திரைப்படத்தின் குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். அந்த படத்தை எடுக்கணுன்றது ஒரு பெரிய ஆசையாக இருந்தாலும் இந்த படத்தை அண்ணனுடைய கையில் கொடுத்து தான் நான் வெளியிட வேண்டும் என்று ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தேன். சென்சார் வாங்கி ஏறத்தாழ 1.5 மாதங்கள் ஆகுது. அண்ணன் வன்னியரசனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதோடு கூட இருந்த நண்பர்களுக்கு அனைவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த படத்துக்கு அண்ணன் இவ்வளவு தூரம் வந்து நான் வருவாரா மாட்டாரா, இது நடக்குமா, இந்த கனவு நிகழுமா நிகழாதா, நம்ம இதில் ஜெயிப்போமா தோப்போமான்லாம் பல நினைவுகள் வச்சிருந்தேன். அண்ணன் எப்பொழுது வந்து தலைமை தாங்கினாரோ இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும் வெற்றி பெறும் வெற்றி பெறும் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் சங்க தலைவர் திரு DSR சுபாஷ் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். அனைவருக்கும் வணக்கம். மனிதனுடைய கவலையை மறப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் கலை. கா வா லை, அதில் வா எடுத்துட்டா வர்றது தான் கலை. என்னை பொறுத்தவரைக்கும் இந்த உலகின் முதல் கலைஞனே கடவுளாகத்தான் இருக்க முடியும். இல்லைன்னா இவ்வளோ வண்ணமயமான அழகான ஒரு இயற்கையான இந்த உலகத்தை அவரால் படைத்திருக்க முடியாது. அதனால இந்த உலகின் முதல் கலைஞனே கடவுளாகத்தான் இருப்பார் என்ற அதனுடைய இன்னொரு விஷயமாகத்தான் இந்த மேடையில் ஒரு வியத்தக்க ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். அது என்னன்னு சொன்னால், இயேசுவை பாராட்ட புத்தர் வந்திருக்கிறார். பாஸ்டர் கிறிஸ்துதாஸ் அவர்களை பாராட்ட நம்முடைய எழுச்சி தலைவர் வந்திருக்கார். கிறிஸ்துதாஸ் அவர்களை பாராட்ட வந்திருக்கிறார். இன்னொன்று, அழைக்கவில்லை என்றாலும் நாம் அவருக்காக நாம் திட்டமிடவில்லை என்றாலும் அவர் இங்கு வந்திருப்பார். காரணம் என்றால் இந்த படத்தினுடைய தலைப்பு நெஞ்சு பொறுக்குது இல்லையே. இன்னைக்கு இந்த இந்தியாவிலேயே எதை வேணாலும் நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம், வாங்கலாம், இல்லை போய் விலை கொடுத்து வாங்கலாம், மிரட்டி வாங்கலாம், கெஞ்சி வாங்கலாம். இந்த மாதிரி எத்தனையோ வழிகளில் வந்து வாங்க முடியாத கிடைக்காத விஷயங்கிறது எதுவுமே இல்லை. ஆனால் கெஞ்சியும் மிரட்டியும் எந்த நிலையிலும் வாங்க முடியாத ஒருவர் இந்தியாவில் இருக்கிறார் என்றால் அவர் எங்கள் எழுச்சி தமிழர் தோழர் தொல் திருமாவளவன் அவர்கள் தான். இன்னைக்கு ஒரு திரைப்பட விழாவிலையும் அவர் வந்திருக்கிறாரு. இந்த திரைப்பட குழு அவரை வைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த சமூகத்திற்கு ஒரு நல்ல மெசேஜ் இந்த படத்தின் மூலமா அவங்க சொல்ல போறாங்கன்றதான் அர்த்தம். அதுக்கு இந்த தலைப்பு ஒரு உதாரணம், இதற்காக வந்திருக்கக்கூடிய தலைவர் ஒரு உதாரணம். மேலும் நம்மளுடைய கலைப்புலி சேகரன் சார் போன்ற முக்கியமான பிரமுகர்கள்லாம் இந்த மேடையில் இருக்காங்க. உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், எங்களுடைய பத்திரிகையாளர்கள் தோழர்கள் எல்லாருடைய சார்பாக நான் சொல்றேன், நிறைய திரைப்படங்கள் மக்கள் பார்த்து அவர்களுடைய கருத்து சொல்வதை ஏற்றுக்கிறதுக்கு எல்லாருமே தயாராக இருக்கும். அதை படத்தில் இன்வெஸ்ட் பண்ணவங்களாகட்டும், நடிச்சவங்க எல்லாருமே. ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட சிலர் வன்மத்தை மனதில் வைத்துக்கொண்டு, சிலர் நபர்களுடைய பர்சனல் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு, அதையே படத்தோட ஒப்பிட்டு
அதாவது ஒரு சில கும்பல் எந்த படம் ஓடணும், எந்த படம் ஓடக்கூடாது, எந்த படம் பார்க்கணும், எந்த படத்தை பார்க்கக்கூடாது, எந்த படத்தை வெளியிடவே கூடாது, எதை பார்த்தே ஆகணும், இப்படிலாம் ஒரு நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு அராஜக தன்மை வந்து இன்னைக்கு திரைப்படத்துறையில் போய்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் வந்து களை எடுக்கணும், முறியடிக்கணும். இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டக்கூடிய சில தீர்மானங்களை நீங்கள் எடுக்கணும். தமிழக அரசின் சார்பில் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னால் கூட திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய பெப்சி ஆகட்டும், இயக்குனர் சங்கம் எல்லாருமே சேர்ந்து கூட அதற்கான ஒரு கோரிக்கையை வந்து அரசுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம தலைவர் அவர்கிட்ட கூட நீங்கள் வந்து அணுகலாம். ஏன்னா இன்னைக்கு தலைவர் சொன்னார்னா கேட்கக்கூடிய நிலையில எல்லாருமே இருக்கிறாங்க. என்ன சொன்னாலும், அவர் என்ன நினைத்தாலும் அவரால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் செய்ய முடியும், இந்திய அளவில் செய்ய முடியும். காரணம், அவர் மக்களின் தலைவராக இருக்கிறார், மக்களின் பக்கம் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அடித்தட்டு பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு இந்திய அளவில் விலைக்கு வாங்க முடியாத ஒரு ஒப்பற்ற தலைவராக இருப்பவர் திரைப்படத்துறையிலும் இது போன்ற ஒடுக்குமுறைகளை களை எடுக்க, தகர்த்தெறிய, உண்மையிலே நல்ல திரைப்படங்கள் வந்து வெளியே வந்து மக்கள் கருத்து சொல்லிட்டோம், மக்கள் புறக்கணிக்கிட்டோம், அதை ஏற்றுக்கொள்வதற்கு எல்லாரும் தயாராக இருக்கிறாங்க. அவங்களை யாரும் நம்ம வந்து படம் கொடுத்து படம் பார்க்குறவங்களோட விமர்சனத்தை வந்து நம்ம யாரும் தடுக்க முடியாது. அதை நம்ம வரவேற்று தான் ஆகணும், அதை எதிர்கொண்டு தான் ஆகணும், அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஆனால் குறிப்பிட்ட சிலர் வந்து அதற்கான மத சாயங்கள் இந்த மாதிரிலாம் போட்டு செஞ்சு பண்ணுறாங்க. அதையெல்லாம் வந்து தடுக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தலைவர்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். திருவள்ளூர் திரைப்படம், திருவள்ளூருடைய படம் பூரா வந்து டிசைனாக கலர் கலராக பண்ணுறாங்க, காவி போடுறாங்க, என்னென்னவோ பண்ணுறாங்க. இதையெல்லாம் வந்து சட்ட ரீதியாக தடுக்கிறதுக்கு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றணும். கலைஞர் அவர்களால் கேட்டு வேண்டுகோள் விடுக்கப்பட்டு, அண்ணா அவர்களால் அறிவுறுத்தப்பட்டு, கே.ஏ. வேணுகோபால் சர்மா அவர்களால் வரையப்பட்டு மத்திய மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட திருவள்ளூர் சிலை அது எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கணும். அதை வந்து கலர் காவி போடுறது இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து அனுமதிக்க கூடாது. எப்படி வந்து மகாத்மா காந்தியோடைய ஒரு புகைப்படத்தை வந்து அரசுடைமை ஆக்கப்பட்டிருக்கோ, அதை வந்து தவறாக எப்படி பயன்படுத்த முடியாதோ, அதே போல திருவள்ளூருடைய படத்தை இப்படித்தான் பயன்படுத்தணும், இதுதான் கலரு, இதுதான் இருக்கணும் அப்படிங்கிறத அதை வந்து அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அதற்கு ஒரு சட்டம், அதை ஏதாவது மாற்றினாங்கன்னா சட்டப்படி நடவடிக்கக்கூடிய ஒரு சட்டத்தை நீங்கள் கொண்டு வரத்துக்கு நீங்கள் குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நம்ம நண்பர் செந்தூரன் இந்த டீம் பற்றி சொன்னார். எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி ஒரு படத்தை இவங்க செய்திருக்கிறாங்க, எவ்வளோ லவ் சப்ஜெக்ட்ஸ் வந்திருக்கு. ஒரு லவ் சப்ஜெக்ட் மூலமாகவும் சொசைட்டிக்கு இவ்வளோ சோஷியல் விஷயங்களை சொல்ல முடியுமா அப்படிங்கிறத ஒரு பெரிய சேலஞ்சிங்காக வந்து நெஞ்சு பொறுக்குதல் படத்தில் ரொம்ப அழகாக அவங்க எடுத்திருக்கிறாங்க, பண்ணியிருக்கிறாங்க. நம்மளுடைய ஊடகத்தை சேர்ந்த பத்திரிகையாளர் தோழர்கள் எல்லாருக்கும் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இது மாதிரி ஒரு சமூக நோக்கத்தோட எந்த விதமான வணிக ரீதியான வெறும் வியாபாரத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு சொசைட்டியில் ஏதோ ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி நம்ம ஏதோ ஒரு பரபரப்பு பண்ணி நம்ம பணம் சம்பாதிக்கலாங்கிற எண்ணம்லாம் இருக்கிறவங்களுக்கு நடுவில் ஒரு நல்ல சிந்தனையோட ஒரு நல்ல நோக்கத்தோட உங்கள் சமூகத்துக்கு தேவையான ஒரு நல்ல படைப்பை ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு அருமையான ஒரு டீம் வச்சு இவங்க செய்திருக்கிறார்கள். எவ்வளோ நெகட்டிவாக இந்த மாதிரி படங்களுக்கு எதிர் விமர்சனமான சிலர் திட்டமிட்டு செய்தாலும் பத்திரிகையாளர் தோழர்கள் அவ்வளோத்தையும் முறியடித்து தகர்த்தெறிந்து நெஞ்சு பொறுக்குதல் என்ற படத்தை மக்கள் மன்றத்திற்கு கொண்டு சென்று இவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து சிறப்பு விருந்தினர்களும் பேச வேண்டும். நேரமும் குறைவாக இருக்கும் காரணத்தால் சிறப்பு விருந்தினர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக தமிழ் தேசிய போராளி திரு முகிலன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். வணக்கம். மேடை பேச்சு புதுசு, நெஞ்சு பொறுக்குதில்லையே, நெஞ்சமே மறக்காத திரைப்படமாக மாற வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன். கல்லறைகளில் காலடிக்கு கீழே வைக்கிற காந்தல் மலர்கள் காற்றில் வருடுகிற போது கூட சத்தங்க காமல் உறங்குகிற
உன்னத போராளிகள் எழுந்துவிடக்கூடாது என்பதற்கான மாதமாக கார்த்திகை மாதத்தில் இந்த நெஞ்சு பொறுக்குதில்லையே என்கிற திரைப்படம் வெளிவருவதை நான் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். திரைப்படத்தில் லிபியாவின் உமர் முக்தாருடைய திரைப்படம் பார்த்திருப்போம். அதில் சில காட்சிகள் இடம்பெறும். உமர் முக்தார்